அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டோன் மட்டும்தாங்க என்னது, ஆனால் செஃப் யாருன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எப்பயும் போல் நம்ம ப்ரெட்டை பொரித்து எடுத்து வச்சிட்டோம். பால் அடுப்பில் ஊற்றி காய்ச்சிட்டே இருக்கணும். இவர் தான் அந்த செஃப். ஹாய் செஃப். இவரை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ப்ரெட் அல்வா, கத்திரிக்காய் எல்லாமே செய்கிறேன். பட் இன்றைக்கி வெறும் ப்ரெட் அல்வா மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அப்படின்றத என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தெரியும். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்காங்க. ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஆர்டர்ஸும் எடுக்கிறோம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க எங்களை. ஸோ பால் கொதிக்கவும் அதில் கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டுட்டு ஸ்வீட் கோவா போட்டிருக்கேன். ஸ்வீட்லெஸ் கோவா கிடச்சா அதுவும் போடுங்க. நெய் கொடுக்குறோம், சர்க்கரை, இப்படி ஒன்றுனா எல்லாத்தையும் கொடுத்துடணும். எல்லாத்தையும் ஒன்றுனா கொடுத்துக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும், கீழே பிடிச்சிடாமல். இந்த மாதிரி ஒன்றுனா செய்யுங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. சுகர் போதுமா அப்படின்றத. நல்ல சுகர் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கவும் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க ப்ரெட்டு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் தண்ணியில் செய்வாங்க, ரஸ்கில் செய்வாங்க. பட் இது தாங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம ப்ரெட்டு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா ஸ்டஃப் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்த உடனே அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், மாஷா அல்லாஹ், செஃப் முடிச்சிட்டாங்க. எஸ், இந்த மாதிரி கொதி வந்துடுறதும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலாக கொஞ்சோண்டு மில்க் மைடும் நட்ஸும் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.